அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு ஆட்டு பண்ணைக்கு லோன் வாங்குகிற வீடியோஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து லோன் எப்படி எப்படி ப்ராசஸ் ஆணுச்சு, சப்சிடி என்ன மாதிரி பண்ணாங்க அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து என்னோடய ஒரு கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு லோனுக்கு அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஸ்டேட் பேங்க் முறுக்கேரியில் பண்ணாங்க. அவங்க ரெஃபர் பண்ணி இந்த கஸ்டமர் நமக்கு வந்தார். ஸோ இவங்களை வந்து நம்ம நேரில் கூட பார்த்ததில்ல. ஸோ நம்ம எல்லா கஸ்டமருமே லாஸ்ட்டு ஒரு 1.5 இயர்ஸாக யாரையுமே டேரெக்ட் மீட் பண்ணுறதில்ல. எல்லாருமே ஆன்லைன் தான். ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து எடுத்தோன்னே எங்ககிட்ட பேசினார். ஃபஸ்ட்டு நான் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு ரெடி பண்ணி பேங்க்குக்கு கொடுத்தேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட் பேங்க் வந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஸ்டேட் பேங்க் பண்ணுறேன்னாங்கன்னு இவங்களும் எங்களோட ஃபீஸ் பேமெண்ட்லாம் கரெக்டாக பண்ணார். நானும் வந்து ஸ்டேட் பேங்க்கில் ஃபஸ்ட்டு எல்லாமே கொடுத்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஸ்டேட் பேங்க்குக்கு வந்து சப்சிடி அப்ரூவ் ஆகி பேங்க்குக்கு வந்து போணுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் வந்து ஸ்டேட் பேங்க்லேருந்து இன்றைக்கி பண்ணுறோம் நாளைக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பையன் வந்து படித்து முடிச்சிட்ருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இப்போ இவர் வந்து அப்பா வந்து இந்த ப்ராஜெக்டில் படிக்கலை. ஸோ பையன் பேரில் போட்டிருந்தோம். ஸோ பையனுக்கு வந்து சின்ன பையனாக இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, அப்பா தான் எடுத்து பண்ண போகிறாரு, இந்த மாதிரி படிக்கலை அதனால பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி பார்த்தேன். பட் ஆனால் ஸ்டேட் பேங்க்கில் வந்து பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஐடிஐபி திண்டிவனம் பிரான்ச்சில் வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 13 ஜூலை நான் வந்து பேசிவிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் கஸ்டமர்கிட்ட. கஸ்டமர் போய் அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டு கரெக்டாக அவங்களும் வந்து இடத்தெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து ஆன் ரோட்லேயே வந்து ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து கொஞ்சம் ஹை வேல்யூ ப்ராப்பர்ட்டியே இருக்குது. ஸோ அதவே லோன் தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஐடிஐபியில் பேங்க்லேருந்து வந்து பார்த்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் டிக்கில் வந்து பேங்க்கை வந்து பேங்க்கை மாற்றி அதுக்கப்புறமா லோன் வந்து கிட்டத்தட்ட 18 லட்சம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 லட்சம் வந்து ஒர்க்கிங் கேபிட்டலு. ஸோ டோட்டல் வந்து 20. இந்த 20 லட்சத்தில் அவங்களுக்கு வந்து 35% வந்து மானியம் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவங்களுக்கான ட்ரைனிங் ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து டோட்டலாக 20 லட்சம் ப்ராஜெக்ட்டு 100 ஆடு வந்து பண்ணுறது. ஸோ அதனால் இப்போ வந்து கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் பேங்க் போய் அங்கே ஒரு 3 மாதம் பண்ணி அப்புறம் லோன் நடக்குமா நடக்காதான்னு கேள்விக்குறியில் இருந்து அப்புறம் நாங்கள் ஒரு மேனேஜர் நம்பர் கொடுத்து அங்கே போய் அங்கே வந்து லோன் போய் சேங்ஷன் ஆகிருக்கு. ஸோ இதனால் இது வந்து ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இவர் வந்து ஒரு சின்ன குழந்த மாதிரி நாங்கள் சொல்கிறது எல்லாமே, அதாவது எங்கள் டீமில் சொல்கிறது எல்லாத்தையுமே கரெக்டாக கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணார். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு பேமெண்ட் கொடுத்து எங்களோட இணைஞ்சு பண்ணதுனால இது வந்து சக்ஸஸ் ஆகலை. ஸோ அவர் வந்து ப்ராப்பராக நாங்கள் ஒன்று சொன்னோன்னா போதும், நாளைக்கே போய் மறுநாளே வந்து பேங்க்கில் நிற்பார். அந்த பையன் கூட அவங்க ஃபுல்லி இன்வால்வ் ஆகலை, அவங்க அப்பா தான் இன்வால்வ் ஆகினார். ஃபோன்லேயே 1க்கு 2 டைம் சொல்லுவாங்க, உங்கள் மேலே நிறைய டெஸ்ட் இருக்குமா, பட் பேங்க் என்ன பண்ணுவாங்க, ப்ரைவேட் பேங்க்காக இருக்குது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப கொஞ்சம் பயந்தார். அப்புறமா நான் சொன்னேன், சார் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதெல்லாம் வந்து சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எம்ஓடி பண்ணாமல் கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் நம்பிக்கையாக செயல்படலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ்லாம் வந்து சைட்லாம் பார்த்து பண்ணி செஞ்சு எம்ஓடி போட்டு ஸோ இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ அதனால் இந்த கஸ்டமரை ஃபேஸ் டு ஃபேஸ் கூட நான் பார்த்ததில்லை. பட் ஆனால் ஒர்க் வந்து ப்ராப்பராக போயிருக்குது. ஸோ அதனால் இதே மாதிரி உங்களுக்கு இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்குறது என்னென்னா, ஏன் நீங்கள் வந்து டேரெக்டாக பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி. ஸோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிஷனால் நம்ம வந்து டேரெக்டாக பண்ணுறதில்ல. பட் ஆன்லைனில் ஃபுல்லி அவைலபிளாக தான் இருக்கும். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்ச நாள் வீடியோஸ் போட முடியாமல் இருந்தது. இப்போ தொடர்ந்து வந்து இனிமேல் நம்ம கிளைண்ட்ஸோட சப்போர்ட்ஸ் எல்லாமே போடலாம். ஃபஸ்ட்டு நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், ஃபஸ்ட்டு நீங்கள் அதிக செலவுகள் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு பேங்க் ரெடியான்றதை செக் பண்ணுங்கள். பேங்க் ரெடியாக இருந்தால் அப்புறம் ஃபர்தர் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட்னாலும் சப்சிடிஸ் ப்ராஜெக்ட் போட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ எங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். தாராளமாக கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.